சார் ரெடி சார் கொடுத்துட்டேன் சார். அம்மா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழுக்களில் கூட்டல் எப்படி வந்து நம்ம கூட்டலை பார்க்கலாம். ஈஸியாக ஒரு மைனஸ் நம்பரு ஒரு ப்ளஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி கூட்ட போகிறோம். முழுக்களில் கூட்டுறதுனா தானே மைனஸு ப்ளஸ்ஸு எல்லாம் கலந்து வர்றது தான் முழுக்களில் கூட்டல். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். +2லேருந்து -3 கூட்டணும். +2யும் -3 நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, இங்கே என்ன இருக்குது, என்ன குறி இருக்குது, +2. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் குறியில் 2 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் குறியில் எத்தனை எடுத்துக்கிறேன், 2. இங்கே பாருங்கள், ப்ளஸ் குறியில் 2 எடுத்துக்கிறோம். அடுத்தது மைனஸ் எத்தனை, 3. அப்போ மைனஸ் குறியில் 3. 1 2 3 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆஷன் ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் ஜோடியை வெளியில் எடுத்துரு. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துரு. ஒரு ப்ளஸ் ஒரு அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துரு. ஓகே, ஒரு ப்ளஸ்ஸுக்கு ஒரு மைனஸ்க்கு ஜோடி வெளியில் எடுத்து. இங்கே என்ன மீதி இருக்குது, ஒரு மைனஸ் மட்டும் மீதி இருக்குது. எத்தனை மைனஸ் மீதி இருக்குது, ஒரே ஒரு மைனஸ். அப்போ விட வந்து இதுக்கு -1. இதுக்கு என்ன தங்க விட மைனஸ். சரி, இப்போ ஜோடியே சேர்க்க முடியாமல் இருக்குது. இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நம்ம ஜோடி சேர்த்துட்டோம். ஒருவேளை இங்கே பாருங்கள், இன்னொரு கணக்கு பாருங்கள், -5 கூட -2 ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. இந்த முழுக்களை எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இங்கே வாங்க சிவானி, இங்கே எத்தனை இருக்குது, 5 மைனஸ் இருக்கா, 5 மைனஸ் எடுத்துருவீங்க. இங்கே எடுத்துங்க இந்த பேப்பரில் 1 2 மைனஸ் 3 4 5. சூப்பர், 5 மைனஸ் வந்துருச்சா. அடுத்தது என்ன இருக்குது, 2 மைனஸ் இருக்குது. அதுக்கு 2 மைனஸ் எடுங்க, 1 2. இதுவும் 2 மைனஸ். இப்போ இதில் ப்ளஸ் ஏதாவது இருக்கா, எல்லாமே என்னவாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒரே குறியாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை மைனஸ் இருக்கோ அதை அங்கே எழுதிட வேண்டியதான். என்னங்க சாரதி, எத்தனை மைனஸ் இருக்குது, இப்போ எழுதுங்க 7 மைனஸ். அப்படின்னா என்ன எழுதணும், -7 அப்படின்னு எழுதுங்க. பார்க்கலாம்ல, -7. வெரி குட். இப்படி தான் கூட்டணும். ஒருவேளை எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம இதே மாதிரி ப்ளஸ்ஸுகளை எல்லாம் எடுத்து வச்சு ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம கூட்டி எத்தனை ப்ளஸ் இருக்கோ அதை எழுதிடுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் சின்ன எண்களை முழுக்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த கணக்கு. ஓகேவா? இதுதான்.